I am a devil of my word. Hello lovely guys, welcome back to our channel. இது உங்கள் ஹேங்கோவர் தமிழ் கேமிங். நான் தான் உங்கள் பகுத்தமிழன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டக்குன்னு சொல்லுமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஐடி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்குது பிளாக் டிஷர்ட். பார்த்தீங்களா எப்படி இருக்குது, மஜாவாக இருக்கா. ஓல்டு ஐடி, ரொம்ப ஓல்டு ஐடி. ஒரு நாள் வீடியோ போடுறதுக்கு தாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவனும் ஓகேடான்னு சொல்லிட்டு தந்துட்டான். இப்போ நம்ம இதில் ஒரு சில சினிமசங்கள் பண்ணுவோம் அண்டு ஐடி கலெக்ஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஐடியோடைய கேம் பிளே, இந்த ஐடியை வச்சு நம்ம ஒரு கேம் பிளே போடுவோம். அண்ட் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜிக் ப்ரூ காஸ்ட்யூம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே தள்ளுங்க. எல்லாமே நிறைய டாப் அப்லாம் ஓரளவுக்கு மீடியமாக பண்ணியிருப்பார். யாரா இந்த டைமில் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இரு ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு ரேம்பேஜில் வந்தது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எலைட் தான் நினைக்கிறேன். எலைட் தான். இதுவும் ஒரு எலைட் பாஸ். இதெல்லாம் அந்த குக்கு எமோட்லாம் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸ் தான். வெறித்தனமாக இருக்கும். ஓரளவுக்கு முக்கியமான காஸ்டியூம்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோல்டு ராயில், டைமண்ட் ராயில். இது ஒரு டைமண்ட் ராயில். பார்த்தீங்கன்னா நம்ம பையன் மீடியமான கலெக்ஷன் எல்லாமே ஒர்க்காக இருக்கும். மீடியமாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஓல்டு பண்டில் தான். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு. இதெல்லாம் என்னடா இது மாவு மைதா பண்ணுற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பண்டில் வச்சுருக்காரு தலைவர். நம்மகிட்ட இதுக்கான லேடிஸ் காஸ்டியூம் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்லரன் இப்போ வந்து ஹெல்மெட்டு. மற்றபடி வேறு என்ன இருக்குது, மொப்பில் முயல் மண்டை, சோடா புட்டி, இதெல்லாம் உங்ககிட்டே இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ரேர் மட்டும் நம்ம சொல்லுவோம். என்னடா மாப்பிள்ள வாய்ஸ் கரகரன்னு இருந்து. இது பார்த்தீங்கன்னா CR7 பண்டிலே கிடைக்கல. அவர் வந்து டிஷர்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க மாப்பிள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோமாளிகான் டாய். இது வந்து லாஸ்ட் காஸ்டியூமா ஃபஸ்ட்டு காஸ்டியூமான்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள வந்து ஓல்டு சீசனே ஹீரோய்க்கு போயிருக்காரு. வெறிட்டான் தான். பார்த்தீங்களா இல்லையா. அப்புறம் இதுவும் ஒரு ஓல்டு டிஷர்ட் தான். பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ஓல்டு டிஷர்ட். வேறு லெவலில் இருக்கும். இதுவும் ஓல்டு தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை கிட்ட எல்லாமே ஓல்டு தான் இருக்குது. அது பார்த்தீங்களா, அது வந்து ஃபிஃப்த் லைட்டோ அந்த இதில் அந்த டிஷர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 50 சீசன் ஹீரோய்க்கு டிஷர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஓல்டு டிஷர்ட் தான். என்னடா நீ காமிக்கவே மாட்டேன். பாருங்க, நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருந்த பிளாக் டிஷர்ட் அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபுல் பண்டெல்லாம் நம்ம பையன்கிட்ட 2 தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கார்டு 3 வச்சுட்ருக்கான். அப்புறம் தான் நீ திங்க் ஆச்சு நேம் சேஞ்ச் பண்ணி விட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அதை அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிட்டுருப்போம். அதை நேம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கேம் பிளே ஒன்று போட்டிருப்போம். அதுதான் அங்கே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே பார்த்துக்குங்க. டக்குன்னு தள்ளி விட்டுறேன். ஏன்னா ஃபேண்ட்லாம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் தான் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம இருங்க வெயிட் பண்ணி ஒரு நல்ல காஸ்டியூம் போட்டு விட்டுடலாம் நம்ம பையனுக்கு. என்னடா இது டேய் காலை மாத்திர மாப்பிள்ள. ரைட்டு மாற்றிட்டு வச்சு தான் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளு செருப்பு செட் ஆகலை. என்னடா மாப்பிள்ள எதுவுமே செட் ஆக மாட்டுது. இந்த செருப்பு செட் ஆகுதா? ரைட்டு, இதுவே போதும், மஜாவாக இருக்குது. நெக்ஸ்ட் எமோட்டில் போயிடலாம். பார்த்தீங்கன்னா கம்பம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் சேரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேறு மாதிரி எமோட்டு. குக்குன்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணேன். இதுவும் ஒரு ஓல்டு எமோட் தான். இது நம்மக்கிட்டலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வெறித்தனமாக எடுத்து வச்சுருப்போம். ஒரு சில நிறைய எமோட் இருக்குது. 30 எமோட்டோ ஒன்றதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துங்க டக்குன்னு ஃபுட்பால் எமோட்டு போடு புஷ்அப்பு. பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது எமோட்ஸ்லாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது கலெக்ஷன்ஸில் போயிடலாம். போடு கம்ப எமோட்டை யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கன் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம மற்ற கலெக்ஷனை பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தான் இருக்குது. AK 4th லெவல் பண்ணி வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா 10 AK ஸ்கின் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது M4A1 அது ஒன்று அதுக்கும் வச்சுருக்காரு. ஸ்கேருக்கு ஸ்கின் அந்த அளவுக்கா இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. டபுள் ரேஞ்ச் வச்சுருக்காரு இது குரோஸாக்கு. அப்புறம் ஃபேமஸ்க்கு லெஜெண்டரி ஸ்கின்னும் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா டேஸில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஸ்கின்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை, மீடியமாக. அதான் டாப் அப்லாம் அதிகபட்சம் பண்ண மாட்டார், மீடியமாக. பார்த்தீங்கன்னா SKSக்கு வேறு லெவல் ஸ்கின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 100 புல்லட் கன்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் M16 நல்லா தான் இருக்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎம்பிக்கு வேறு லெவல் ஸ்கின், MP5 வேறு லெவலில் இருக்குது, கொரோனா ஸ்கின்னு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இல்லை. அப்புறம் நம்ம MP40 கோப்ரா தலையன் அதுவும் இருக்குது, மெக்கல் இருக்குது, விண்டர்லேண்ட் இருக்குது. பார்த்தீங்களா வெறித்தனமாக இருக்குது. P90 லெஜெண்டரி கன் தான் இதுவும், டபுள் டேமேஜ் ரீலோட் ஸ்பீடு. இது பார்த்தீங்கன்னா M10 வெறித்தனமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷ் கன், அதுவும் வெறித்தனம். டபுள் ஷாட் பாருங்கள், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சுட்ருக்காரு. பார்த்தீங்களா என் மாப்பிள்ளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன்டா. பரவாயில்ல, வேற லெவல் போடுன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பம் அம்மாள் டும்மாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துங்க எல்லாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்கின்னு சொல்லலாம். எக்யூப் பண்ணுறான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டு. பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் பிஸ்ட்டு ஸ்கின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கிரானைட்டு. பார்த்தீங்களா செகண்ட் ஆனிவர்சரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கிரானைட் தான். வெறித்தனமாக அடிக்குது பார்த்தீங்களா இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் குட்டி குளோவால். பார்த்தீங்களா குட்டி குளோவால் காமெடியாக இருக்குது, செம காமெடியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக குளோவால், 7 குளோவால் வச்சுருக்காப்புல. நெக்ஸ்ட்டு எதுக்கு M79 கூட ஸ்கின் வச்சுட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் பார்த்துடலாம். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் போகணும் அந்த ஸ்கின் வச்சுருக்காரு. அப்புறம் மெக்லாரன் இப்போ அந்த ஸ்கின்னு. அப்புறம் இது வந்து என்கிட்ட இருக்குது. யாரையா கொஞ்ச நேரம் இரு ப்ரோ கொஞ்ச நேரம் பார்த்து அவனை ரூம் வச்சார் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு ஸ்கின்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் ஒன் நினைக்கிறேன் அந்த இது. அப்புறம் ஜீப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து இது ஓசியில் கொடுத்தது, அது வந்து எலைட்டு. பேக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள் பூனை பேக்கு இங்கே பார்த்தீங்களா இல்லையா. அதெல்லாம் எல்லாமே ஓல்டு பேக் 10th எலைட் பேக்கு. இது பார்த்தீங்கன்னா சபீர் பேக்குன்னு சொல்லுவோம் நாங்களாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓசி எலைட் பேக். நம்மகிட்ட இருக்கிற அந்த ஓசி எலைட் பேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். பேக்லாம் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுக்கிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லா பேக்கையும் சொல்ல முடியாதுல்ல மாப்பிள்ள. அப்புறம் பாருங்கள் இது டெட் பாக்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் இது பைத்தியாரப்பனுங்க ஏதோ பறந்துன்னு போயின்னு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்கை வந்து எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பேராஷூட்டு. இது என்னடா மாற்றி சொல்கிற மாப்பிள்ள, பைத்தியாரப்பையில் கரெக்டாக சொல்லு. சர்ஃப் போர்டு பார்த்தீங்கன்னா செகண்டு ஆனிவர்சரி சர்ஃப் போர்டு எல்லாமே வெறித்தனமாக இருக்குது. பேராஷூட்லாம் டக்குனு பார்த்துங்க. எல்லாம் எல்லாருக்கிட்டையும் அதிகபட்சம் இருக்கும், சும்மா சொல்ல முடியாது எல்லாருலாம். அப்புறம் அவத்தார்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு அவத்தார்லாம் இருக்கும் நிறையா, பார்த்துங்க. இது எல்லாமே ஓல்டு அவத்தார் நிறைய. அதிகபட்சம் இவர் வந்து ப்ளேலாம் அதிகபட்சம் பண்ண மாட்டார். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் போர் அடின்னு சொல்லிட்டு விட்டார். அதனால் நிறைய கலெக்ஷன் எடுத்து வைக்க முடியல அவரால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனர்லாம் தள்ளினே போகிறோம் வந்துனே இருக்குது பைத்தியாரப்ப பேனர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்களா நாங்கள் நேம்னா வந்துச்சு. இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணல. அவருடைய நேமை மட்டும் நம்ம தூக்கிட்டு நம்ம நேமை போட்டோம். அவர் அப்படியே பார்த்தோன்னா ஷாக்காக போகிறாரு. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எலைட்டோட எமௌண்ட் சும்மா அந்த பிளாக் டிஷர்ட்டுக்கு போடலான்னு சொல்லிட்டு போட்டோம். வேற மாதிரி இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்கே பாருங்களா பைத்தியாரப்ப எப்படி இருந்துக்கிறான். என்னடா ஆச்சியா ரைட்டு பேயெல்லாம் ஓடி பிடிச்சி போல தலைக்கு இருக்குன்னு ஆட்டுறான். பார்த்தீங்களா நம்ம நேம்லாம் வெறித்தனமாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடிட் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க காய்ஸ். வேறு என்னடா பார்க்க வேணும், வேறு எதுவும் எல்லாத்தையும் பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம நேம் சேஞ்சு கார்டு வச்சு நேம் சேஞ்ச் பண்ணி விட்டோம். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே காய்ஸ், உங்களுடைய சப்போர்ட் வந்து இன்னும் மேலும் நிறைய கொடுங்க. நம்ம வந்து இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இதோட சும்மா இந்த பிளாக் டிஷர்ட் வச்சு நம்ம ஒரு கேம் பிளே சும்மா போட்டிருப்போம். அதை வந்து உங்களுக்கு ஒரு கேம் பிளேயோடைய மொரட்டு கேம் பிளேன்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு. அது வந்து நாளைக்கு நான் போடலான்னு இருக்கேன் காய்ஸ். யாருக்கெல்லாம் கேம் பிளே வேணாம் ப்ரோ கேம் பிளே போடுறோம், அந்த பிளாக் டிஷர்ட் வீடியோட கேம் பிளே போடுறோன்னு சொல்லுங்கள். நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே லவ்லி காய்ஸ், பாய்.